உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, 22% வாக்குகளை தமிழக அரசியல் களத்தில் பெறுகிறதா தமிழக வெற்றி கழகம் என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, நேற்றைய தினம் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் என்று சொல்லப்படுகிற நிறுவனம் 2026 தேர்தலுக்கான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அலசி இருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்பு நம்மை வியக்க வைக்கிற அளவுக்கு தகவல்களை சொல்லுகிற கணிப்பாக பார்க்கப்படுகிறது. அருமைக்குரியவர்களே, திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை பற்றி சொல்லுகிற போது அவர் தந்தி டிவியில தலைமை செய்தி ஆசிரியராக பணியாற்றிய அந்த அனுபவம் அவருக்கு உண்டு. தந்தி டிவியிலே பணியாற்றுகிற போது பல்வேறு கருத்து கணிப்புகளை உள்ளதை உள்ளபடியாக நாட்டு மக்களுக்கு தந்த பெருமை திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு உண்டு என்பதை நாடறியும். இன்றைக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சாணக்கியா என்கிற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கூடவே பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் என்று சொல்லுகிற ஒரு கல்வி நிலையத்தையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம், அதாவது 23/5/2025 தேதியில திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் என்கிற பெயரில் அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்து கணிப்பிலே அவர் தமிழ்நாட்டின் 40 சட்டமன்ற தொகுதிகளுக்குள் அந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3000 சொச்சம் வாக்காளர்களை சந்தித்து அந்த வாக்காளர்களிடத்திலே பல்வேறு கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு தனக்கே உரிய பாணியில பதில்களை பெற்று அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு தேதியில தமிழ்நாட்டில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் யாருக்கு எவ்வளவு சதவீத வாக்குகளை இந்த நாட்டு மக்கள் தருவார்கள் என்கிற ரீதியில ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அவருடைய கருத்து கணிப்பை நாம் பார்க்கிற போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதற்குள்ளே இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றிய கேள்விகளுக்கு வாக்காளர்கள் தந்திருக்கிற பதில்களாகட்டும், மரியாதைக்குரிய நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய கேள்விகளுக்காக வாக்காளர்கள் தந்திருக்கிற பதிலாகட்டும், நாடாளுகிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்த கேள்விகளுக்கு வாக்காளர்கள் தந்திருக்கிற பதிலாகட்டும், புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் குறித்த கேள்விக்கு வாக்காளர் தந்திருக்கிற பதில்களாக இருக்கட்டும், இன்னும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி குறித்த
அந்த கேள்விகளுக்கு வாக்காளர்கள் தந்திருக்கிற பதில்கள் இவையெல்லாம் மரியாதைக்குரிய பாண்டே அவர்களுடைய பாணியில மிக சுவாரஸ்யமாக அவர் ஒரு கருத்து கணிப்பை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கிற கருத்து கணிப்பினுடைய இறுதி வடிவத்தில் அவர் வாக்காளர்களிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, இன்றைக்கு தேதியில் தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்தப்பட்டால் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்கிற கேள்வியை அவர் எழுப்பிய போது 7% வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு, மரியாதைக்குரிய சீமானுக்கு எங்களுடைய வாக்குகள் என்று பதிலளித்திருக்கிறார். இன்னும் 22% வாக்காளர்கள் இன்றைக்கு தேதியிலே தேர்தல் நடத்தினால் எங்களுடைய வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் தளபதி விஜய்க்கும் தான் என்கிற ரீதியிலே வாக்களித்திருக்கிறார்கள், பதில் சொல்லி இருக்கிறார்கள். 30% வாக்காளர்கள் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய வாக்குகளை தரப்போகிறோம் என்று சொல்லி தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். 41% வாக்காளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக, NDA கூட்டணிக்கு ஆதரவாக, மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த கருத்து கணிப்பில் இன்றைய தேதியிலே தேர்தல் நடத்தப்பட்டால் 7% வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும், 22% வாக்காளர்கள் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும், 30% வாக்காளர்கள் இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணிக்கும், 41% வாக்காளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான NDA கூட்டணிக்கும், புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கும் வாக்களிக்க போகிறோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். இதுல மிக ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 22% வாக்கை நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி இருப்பதுதான். மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களை பொறுத்தமட்டில் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளுடைய சதவீதம் 8.14% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அந்த சீமான் இன்றைக்கு தேதியில 7% வாக்குகளை தனக்கு தக்க வைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் புதிதாக துவங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் 22% பேர் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேதியிலே தேர்தல் நடத்தினால் நாங்கள் விஜய்க்குத்தான், தமிழக வெற்றி கழகத்துக்குத்தான் வாக்களிக்க போகிறோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஆக பாண்டே அவர்களே ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா இந்த 22% என்கிறதை நான் கூட எதிர்பார்க்கவில்லை என்று அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பொறுத்தமட்டிலே தாவேக்காவுக்கு 10 முதல் 12% தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வாக்காளர்களிடத்தில் செல்லுகிற போது தாவேக்காவுக்கு 22% வாக்காளர்கள் நாங்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தகவல் பிரமிப்பூட்டுகிற தகவலாக இருக்கிறது, ஆச்சரியத்துக்குரிய தகவலாகவே நமக்கு இருக்கிறது என்று மரியாதைக்குரிய அந்த ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, 22% வாக்குகளை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெறுகிறதுன்னா அது யாருடைய வாக்குகள் என்று அலசி ஆராய்கிற போது நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஒரு காணொலி மூலமாக மக்களுக்கு சொல்லி இருந்தேன். என்னன்னா, புதிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்க இருக்கிற புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 10 முதல் 12 லட்சம் வாக்காளர்கள்.
அந்த வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுகிற இடத்துல இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதுபோல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் இருக்கிற தமிழ்நாட்டில் அத்தனை வாக்குகளை ஒரு 95% வாக்குகளை கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரை அறுவடை செய்து கொண்டிருந்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அந்த வாக்கு வங்கியை அடித்து நொறுக்குகிற இடத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 50% வாக்குகளை அதில் இருந்து தளபதி விஜய் அவர்களாலே உடைத்தெடுக்க முடியும் என்கிற சூழல் இன்றைக்கு அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள், அந்த வாக்காளர்களுடைய வாக்குகளை இன்றைக்கு பெரும்பாலும் அள்ளி செல்லுகிற இடத்தில் யார் இருக்கிறார்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த வாக்குகள் எல்லாம் கடந்த தேர்தல் வரை யாருக்கு கிடைத்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் கிடைத்த வாக்குகள். ஆக அந்த வாக்குகளை தான் யார் 2026 தேர்தலில் கைப்பற்ற போகிறார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் என்று சொன்னால் அது மிகையாகாது, அது மறுப்பதற்கில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த ஆளுகிற அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆக இந்த அதிருப்தி நிமித்தமாக ஒரு சில சதவீத வாக்குகள் எங்கே வருகிறதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வருகிறது. அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவாக கன்வர்ஷன் ஆகிறது. ஆனால் ஒரு மேஜர் பார்ட் இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள், சிறுபான்மை வாக்காளர்கள் இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிற இடத்தில் யார் இருக்கிறார்னா மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை தான் அருமைக்குரியவர்களை நேற்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் மாணவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. ஆக அருமைக்குரியவர்களே, இன்றைய சூழலில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டு தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற சக்தியாக அதிமுக இருக்கிறது. நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்துக்கு வருகிற அந்த தகுதி படைத்த தலைவராக புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக கருத்து கணிப்புகளும் மக்கள் மனநிலையும் அதைத்தான் இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் 2வது இடத்தை, எதிர்கட்சிக்கான இடத்தை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்கிற போட்டி ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே நடக்கக்கூடும். இந்த போட்டியில் போகிற போக்கை பார்க்கிற போது இன்னும் தேர்தலுக்கு 10 மாத காலங்கள் எஞ்சியிருக்கிற சூழலிலே இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிராக அதிகமாகிக் கொண்டே போகிற அந்த சூழலில் விஜய் அவர்கள் இன்னும் அதிகமான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எடுக்கிற சூழல் உருவாக கூடும். ஆக அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் 2வது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வரக்கூடும். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்கிற வரிசையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் உட்காருகிற சூழல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற செய்தி. இந்த செய்தியைத்தான் மரியாதைக்குரிய ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய அந்த கருத்து கணிப்பும் நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறது. ஆக காலம் இனியும் இருக்கிறது, 10 மாத காலம் எஞ்சி இருக்கிறது. அதிமுகவுக்கு ஆதரவான மக்கள் மனநிலை 41 என்பதை தாண்டி செல்லும் என்பதில் எந்த விதமான மனமாச்சரியங்கள்
சண்டைகளும் இருக்க முடியாது, கருத்து வேறுபாடுகளும் இருக்க முடியாது. ஆக பொறுத்திருப்போம், என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்பதை சொல்லி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.